வணக்கம். இன்றைக்கி நாகை லோட்டஸ் கிச்சனில் நம்ம மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி மீன் குழம்பு வச்சுருக்கோம், அதையும் நம்ம கிச்சனில் போட்டிருக்கோம். இப்போ மறுபடியும் மீன் குழம்பு வைக்க போகிறோம். இது வேறு மாதிரி நம்ம வைக்க போகிறோம். இப்போ எப்படின்னாக்கா, இப்போ மீன் கழுவி சுத்தம் பண்ணியாச்சு. இது வந்து வறுக்கிறதுக்காண்டி வச்சுருக்கோம். வால், இந்த நடுவில் உள்ள துண்டு மீன் இதெல்லாம் வறுக்கிறதுக்காண்டி மிளகாத்தூள் போட்டு உப்பு கொஞ்சம் மசாலா பொடியெல்லாம் சேர்த்து இதை நம்ம வறுத்து பெரட்டி வச்சுருக்கோம். இப்போ குழம்புக்கு வந்து தலை, அந்த மீனில் உள்ள தலையும் ஒரு 2-3 துண்டு மீனும், நடு துண்டு ஒரு 2 வால் இதெல்லாம் போட்டு நம்ம குழம்பு வைக்க போகிறோம். இது எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அரிசி கழுவுன தண்ணி, 2வது தண்ணி அரிசி கழுவுவோம் இல்லையா, அந்த தண்ணியில் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி வந்து நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் கழனியில் குழம்பு வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க, இப்போது இந்த குழம்பு வைக்கிற பாத்திரத்தில் நம்ம சட்டி நல்லா சூடாகிடுச்சு. இப்போது ஒரு 2-3 ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்குவோம். 1 ஸ்பூன் அளவு கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/2 ஸ்பூனு ஜீரகம், இதில் ஒரு 6-7 பல்லு பூண்டு, ஒரு 4-5 சின்ன வெங்காயம் தட்டி எடுத்துகிட்டு வரலாம். இதையும் நம்ம இந்த பூண்டு வெங்காயத்தையும் எடுத்து போட்டுடலாம். இப்போ நல்லா இந்த பூண்டும் வெங்காயமும் நல்லா வந்து செவந்து வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நான் ஒரு 3 தக்காளி, சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் அதில் போட்டு நல்லா நம்ம வதக்கி எடுக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு இந்த வெங்காயம் தக்காளி. இந்த நேரத்தில் நம்ம குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் இதில் சேர்த்துடலாம். இப்போ மிளகாத்தூளை சேர்த்துட்டோம். இப்போ இது குழம்புக்கு தேவையான இந்த புளி கரைசலையும் இதில் நம்ம சேர்த்துடலாம். புளி வந்து எப்போயுமே நீங்கள் இந்த அரிசி களையிற தண்ணியில் செஞ்சிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் குழம்பு. ஃபஸ்ட்டு தண்ணியை நல்லா கழுவி ஊற்றிடணும். 2வது தண்ணி இல்லாட்டி 3வது தண்ணி இந்த கழனியில் நீங்கள் குழம்பு வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து இப்போ இந்த குழம்ப நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போது நம்ம குழம்புக்கு தேவையான உப்பையுமே இதில் நம்ம சேர்த்துட்டோம் புளி கரைக்கும் போது. இப்போ இதில் கருவேப்பிலை. இப்போ குழம்பு நல்லா கொதித்து வரட்டும், அது வரைக்கும் மூடி வைக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தேங்காயையும் நம்ம அரைச்சி எடுத்து வந்துடலாம். நான் ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன், சின்ன மூடியாக. இதில் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 5-6 பச்சை மிளகாய் நம்ம இதில் சேர்த்துடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. பச்சை மிளகாய் உடச்சி இல்லாட்டி கீரி போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம மீனையும் சேர்த்துடலாம். இப்போ இதில் நம்ம மீனையும் சேர்த்துடலாம். இப்போ பார்க்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த அரைச்சி வச்ச தேங்காயையும் இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி கலந்துக்குவோம் அதில். இப்போது தேங்காவை சேர்த்துட்டோம். இப்போ இதோட இந்த மாங்காவையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கலந்து விடுவோம். கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பார்க்கலாம். நம்ம இப்போ நல்லா குழம்பு ரெடி ஆகிடுச்சு.
இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.